வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். ரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் விளம்பரங்களில் ராணுவ வீரர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. பயங்கரவாதி மசூத் அசாரை விடுவித்தது யார்? பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கேள்வி. தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. கூட்டணி குறித்து முதல்வர் பழனிசாமி விளக்கம். தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம். 72 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்க இலக்கு. தேர்தல் விளம்பரங்களிலும் பிரச்சாரத்திற்கும் ராணுவ வீரர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என அரசியல் கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ளதால் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் முழு கவனம் செலுத்தி வருகின்றன. கூட்டணி வேட்பாளர்கள் தேர்வு, பிரச்சாரம் என அனைத்து பணிகளும் மும்முரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் விமானப்படை வீரர் அபிநந்தனின் விவகாரத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவில் தேர்தல் விளம்பரங்களில் ராணுவ வீரர்களின் புகைப்படங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா புதிய யுக்தியை கையாண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் சிறப்புரையாற்றிய அவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உரியில் நடந்த 2016ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா புதிய வழிமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் கையாண்டு வருவதாக தெரிவித்தார். துல்லிய தாக்குதல் மூலம் தீவிரவாதிகளுக்கு அவர்களது பாணியில் பாடம் புகட்டி வருவதாக குறிப்பிட்ட அவர், பாலக்கோட் பகுதியில் இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதல் மூலம் பாகிஸ்தான் அலறியுள்ளது என்றார். ஆனால் இந்திய அரசியல்வாதிகளோ விமானப்படை தாக்குதல் குறித்து சந்தேகத்துடன் கேள்வி எழுப்புவது கண்டிக்கத்தக்கது என்றும் பிரதமர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் 3 முறை எல்லை தாண்டி வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கர்நாடகா மாநிலம் மங்களூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், கடந்த 2016ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் மற்றும் அண்மையில் நடத்தப்பட்ட பாலக்கோட் விமானப்படை தாக்குதல் குறித்து அனைத்து தகவல்களையும் வெளியிட தயார் என்றார். ஆனால் 3ஆவதாக நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த எந்த விவரங்களையும் வெளியிட முடியாது என அவர் கூறினார். உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் பாலக்கோட்டில் செயல்பட்ட பயங்கரவாத முகாமை இந்திய விமானப்படை வெற்றிகரமாக தாக்கி அழித்ததாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்திய சிறைகளிலிருந்து ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை விடுவித்தது பாஜக அரசுதான் என காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச வருவாய் திட்டத்தை செயல்படுத்துவோம் என தெரிவித்தார். மத்திய பாஜக ஆட்சியில் விவசாயிகள் பெரும் துயரை எதிர்கொண்டு வருவதாக கூறிய ராகுல் காந்தி, அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்காமல் பணக்காரர்களுக்கு மோடி அரசு துணை நிற்பதாக குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் ஹவேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி, ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை விடுவித்ததே பாஜக அரசுதான் என்றார். இதனை கூற பிரதமர் மோடி மறுப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். தேமுதிகவுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களின் நலனுக்காக அரசின் திட்டங்களை நிறைவேற்றவே பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருவதாக கூறினார். தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், பிரேமலதா விஜயகாந்தின் கருத்து அனைவராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்குது. நாங்கள் 40 நாடாளுமன்றத்துக்கும் ஏற்கனவே தலைமை கழகம் அறிவிக்கப்பட்டு யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு செஞ்சாங்களோ அவரைகள்லாம் அழைச்சி திங்கள் செவ்வாய் ஆய்வு நடத்திருக்கிறோம். அதுக்கு பிறகுதான் இறுதி செய்யப்படும். ஆனால் தேமுதிக கூட்டணி தொடர்பாக மீண்டும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க.
பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொடுங்கன்னு சொல்றேன். பேச்சுவார்த்தை தொடரும். 4 சீட்டு 6 சீட்டு 7 சீட்டு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படும் போது தான் தெரியும். தமிழகம் முழுவதும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. இதற்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என 43,051 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 72 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. மக்கள் வசதிக்காக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், சோதனை சாவடி, சுங்கச்சாவடி என 1652 பயண வழி மையங்களில் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடமாடும் குழுக்கள் மூலம் வசிக்கும் இடங்களுக்கே சென்று குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த பலர் முயற்சி மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட வளர்ச்சி குறித்த கலந்துரையாடல் கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தேமுதிக தங்களது கூட்டணியில் இடம்பெறும் என நம்புவதாக கூறினார். எதிர்க்கட்சிகள் முயல்வதாக முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு. பல பேர் முயன்று கொண்டிருக்கிறார்கள். முயற்சி நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியில் அமைக்கும். தேமுதிக ஒரு இழுபறி நிலையிலேயே தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அப்படி இல்லைங்கிற மாதிரி நல்ல செய்தி உங்களுக்கு கூடி வருகிறது. தேமுதிக வரணும்னு இப்போவும் எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். 21 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் இன்று நேர்காணல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் காலியாக உள்ள 21 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து திமுக சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நேற்று காலை தொடங்கியது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் நேர்காணல் நடைபெற்றது. இந்நிலையில் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் இன்றும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 400 மொழிகளில் பேசும் சிறுவன் வெளிநாட்டு விருதுகளை குவித்த சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு பாஜக அரசே காரணம் என பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி மேலிடம் எங்கு போட்டியிட சொன்னாலும் அங்கு போட்டியிட தயாராக இருப்பதாக கூறினார். பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை முடக்கி வைப்பதாக கூறுவது தவறான ஒன்று என குறிப்பிட்ட தமிழிசை, தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்க போதுமான கால அவகாசம் உள்ளதாகவும் தெரிவித்தார். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், எந்த மத கலவரமும் இந்த 5 வருஷத்துல வரல. இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது, நாடு ஊழலற்ற தன்மையில் இருக்கிறது. தேர்தல் வந்த உடனே இதை வைத்து பாஜக நேர்மறையான அரசியல் செய்ய போகிறது என்று எதிர்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பின் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தலைவர் ஜவாஹிருல்லா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற அயராது உழைப்போம் என தெரிவித்தார். 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் திமுகவுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். கடந்த பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி பல்வேறு போராட்டங்களிலே பங்கேற்றிருக்கின்றது. மக்களவை தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பு மனிதநேய மக்கள் கட்சிக்கு அளிக்காதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்தது. இருந்தாலும் கூட நாட்டினுடைய நலன், தமிழகத்தினுடைய நலன் முக்கியமானது என்று கருதி 40 தொகுதிகளில்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்போம். திருவள்ளூர் மாவட்டம் புழலில் வசித்து வரும் 13 வயது சிறுவன் மஹ்மூத் அக்ரம் 400 மொழிகளில் பேசி எழுதும் படிக்கும் திறமை பலரையும் வியப்படைய செய்துள்ளது. புழல் பகுதியில் வசிக்கும் அப்துல் ஹமீது அமீனாள் பேகத்தின் மகனான இவர் கோவை ஆனைக்கட்டி வித்யாவனம் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். இளம் வயதிலேயே சாதனை புரிந்த அக்ரம் பல வெளிநாட்டு விருதுகளை பெற்றுள்ளார். இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டாலே நினைவாற்றல் பெருகும் என கூறும் அக்ரம் இந்த சாதனைக்கு பெற்றோர்களின் ஊக்குவிப்புதான் காரணம் என தெரிவித்தார். முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அஸ்லாம் அலைக்கும் சொல்லுவாங்க. யார் பார்த்தாலும் அந்த அஸ்லாம் அலைக்கும் தமிழில் உங்கள் வே சாந்தி சமாதானம் சொல்லுவாங்க. அதை நான் இப்போ வேற லைனில் அவங்கள்ட்ட சொல்லி காமிக்கிறேன். In Arabic, Assalamu alaikum. In Tamil, உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாக. In English, peace be upon you. In Malayalam, எங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்ட. In French, la paix soit sur vous. In German, friede über euch. In Hebrew, shalom alaikum. In Hungarian, pekaratok. In Japanese, heaven in narubai. ரயில் பாதை அமைப்பதற்காக முன்னறிவிப்பின்றி விளைநிலங்கள் சேதப்படுத்தப்பட்டதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரயில்வே நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொரப்பூர் தருமபுரி இடையே ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் கரும்பு உள்ளிட்ட பயிர்களை அகற்றி பாதை அமைக்கும் பணி நடைபெற்றுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள விவசாயிகள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி விளைநிலங்களை ரயில்வே நிர்வாகம் சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். 60 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே துறையில் ஒப்புதல் சீட்டு கொடுத்துக்கிறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நீங்கள் வீடு கட்டிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். நாங்கள் பயன்படுத்திட்டு வீடு கட்டினா எல்லாம் பண்ணோம். இப்போ பல ஒரு 20 வீட்டுக்கு மேலே பாதிக்குது, கிணறு பாதிக்குது, எல்லாமே பாதிக்குது. எல்லா விவசாயிகளும் பாதிக்கிறாங்க. மொரப்பூட்டு தருமபுரி ரயில்வே திட்டத்தை நாங்கள் குறை சொல்ல, இது முன்கூட்டியே செஞ்சுருக்கலாம் இல்லைங்களா? இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறதுனால இப்போ நாங்கள் ஒரு 200 குடும்பம் மேலே பாதிக்கிறோம். மத்திய கவர்மெண்ட் இந்த ஒப்புதல் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நிவாரணம் தரணும். எங்களுக்கு வேற மாற்று வழி ஏற்படுத்தி கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் பங்குனி உத்திர விழாவிற்கு பழைய உற்சவர் சிலையை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பக்தர்கள் திருக்கோயில் வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் உடனுரை ஏலவார் குழலி கோயில் பங்குனி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஏகாம்பரநாதரை வழிபட்டு செல்வர். இந்த நிலையில் விழாவுக்கான எந்த ஏற்பாடும் செய்யாமல் இந்து சமய அறநிலையத்துறை மௌனம் காத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த பக்தர்கள் விரைவில் விழாவை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கோவில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காமாட்சி அம்மையை ஏகாம்பரநாதர் இங்கு பூமியிலே திருமணம் செய்தார். இப்படியெல்லாம் சிறப்பான உற்சவம் ஆனது நடைபெறவில்லை. அதற்கு காரணம் திருக்கோயிலிலே உள்ள பழைய உற்சவர் சிலையை வைத்து திருவிழா செய்ய மாட்டோம் என்று அறநிலையத்துறை பிடிவாதமாக இருக்கிறது. நாங்களும் வழக்கு தொடுத்தோம். நீதிமன்றமும் அந்த பழைய சிலையை வைத்து திருவிழா செய்யுங்கள் என்று ஒரு கருத்தாக சொன்னது நீதிமன்றத்திலே, சென்னை உயர்நீதிமன்றத்திலே. அதிலும் அறநிலையத்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையிலே அனைத்து உபயதாரர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். பழைய உற்சவர் சிலையை வைத்து உடனடியாக திங்கட்கிழமை காலையில் கொடியேற்றி உற்சவத்தை நடத்த வேண்டும். அப்படி நடத்தவில்லை என்றால் இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து வரும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. தமிழகத்தில் நடைபெற்ற லோக் அதாலத் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 275 கோடி ரூபாய்க்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. வங்கி காசோலை மோசடி, கடன் நிலுவை மற்றும் கிரிமினல் வழக்குகள் உள்ளிட்ட 11 வகையான வழக்குகள் அதில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 10 அமர்வுகள் உள்பட தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 509 அமர்வுகள் வழக்குகளை விசாரித்தன. இதில் 63,347 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 274 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மணல் கடத்தலை தடுக்க முயன்ற வட்டாட்சியரை லாரி ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசூர் கிராமத்தில் மணல் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற வட்டாட்சியர் புகழேந்தியை லாரி ஓட்டுநர் சரவணன் கொலை செய்ய முயற்சித்துள்ளார். இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருவாரூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் பண மோசடி செய்த வங்கி மேலாளர் உள்ளிட்ட ஊழியர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கணினி ஆபரேட்டர் மூலம் சுமார் 3.5 கோடி ரூபாய் வரை பணம் பரிமாற்ற மோசடி நடந்துள்ளதாக துணை பதிவாளர் மாரீஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் வணிக குற்றப்பிரிவு போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டை ரயில்வே பணிமனையில் இருந்து சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் ரயில்வே போலீசார் கடத்தல்காரர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் கோட்டத்தில் காலியாக உள்ள ரயில் ஓட்டுநர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி ஈரோட்டில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ரயில் நிலைய வளாகத்தில் நடைபெற்ற இந்த தர்ணாவில் ரயில்வே ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஈரோட்டில் குடும்ப பிரச்சினை காரணமாக ஜவுளி வியாபாரி முரளிதரன் என்பவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அவரை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து சீரம்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன. காஞ்சிபுரம் தொகுதியின் தற்பொழுதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம். காஞ்சிபுரத்தில் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், உலகளந்த பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற கோவில்கள் அமைந்துள்ளன. பட்டுச்சேலைக்கு மிகவும் புகழ்பெற்ற காஞ்சிபுரத்தில் நெய்யப்படும் பட்டுச்சேலைகளுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரை பிறந்த ஊர் என்ற பெருமை ஒருபுறமும், தமிழகத்திலேயே அதிக ஏரிகள் கொண்ட மாவட்டம் என்ற பெருமிதமும் கொள்ளும் வகையிலும் பல்வேறு சிறப்புகள் இந்த தொகுதிக்கு சொந்தமானது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் தென் சென்னை என 3 நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி தனித்தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், திருப்போரூர் என மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 7,94,839, பெண் வாக்காளர்கள் 8,24,316, மூன்றாம் பாலினத்தவர்கள் 163 பேர் என மொத்தம் 16,19,309 பேர் உள்ளனர். இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் திமுக 3 முறையும், அதிமுக 5 முறையும், பாட்டாளி மக்கள் கட்சி 2 முறையும், காங்கிரஸ் கட்சி 5 முறையும், சுயேட்சை வேட்பாளர் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். 2014 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக மரகதம் குமாரவேல் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் செல்வம் உள்ளிட்ட மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் மக்களவை உறுப்பினர் சாதனைகள் பல இருப்பினும் தீர்வு காணப்படாத பிரச்சனைகளும் உள்ளன. அவற்றில் ஒரு சிலவற்றை காணலாம். காஞ்சிபுரம்ன்றது பொதுவாக ஒரு சுற்றுலா நகரமாகவே இருக்கு. இதில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது. தரிசனம் பண்ண வேண்டிய எவ்வளோ கோயில் இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கிங் வசதி இல்லைன்றாங்க. பெருமாள் கோயில் எல்லாமே சாலைகளில் தான் வண்டியை நிறுத்துறாங்க. பெருமாள் கோயிலில் மொத்தமே சாலையில் தான் நிற்குது. மெயின் ரோட்டில் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. இந்த மாவட்டத்தில் தற்போது கடந்த ஒரு 15 வருடங்களாக கடுமையாக வறட்சியும் தண்ணீர் இல்லாமலும் விவசாயிகள் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். பாலாறு, செய்யாறு ஓடக்கூடிய அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் MP என்ற முறையில் பாலாற்றிலும் செய்யாற்றிலும் தடுப்பணை கட்டுவதற்கு கூட அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு பைசா கூட ஒதுக்கல. 2010 அண்ணா நினைவு நூற்றாண்டு விழாவிலே காஞ்சிபுரம் பகுதியிலே சுமார் 89 கோடி ரூபாய் செலவிலே பட்டு பூங்கா அமைக்கப்பட்டு சுமார் 20,000 நெசவாளர் குடும்பங்கள் பயன்பெறுகின்ற வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. சுமார் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையிலே தற்போது அங்கே காம்பவுண்ட் வால்கள் மற்றும் காவாய்கள் கட்டும் பணிகள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறதோடைய சாயப்பட்டறைகளுக்கான EVP என்று சொல்வார் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட்டோ மற்றும் 20,000 தறிகள் என்று ஏற்படுத்தப்பட்டது. அந்த தறிகள் அமைப்பதற்கான தறி குடங்களோ எதுவுமே இன்னும் அமைக்கப்படவில்லை. எதிர்வரும் மக்களவை தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் தேர்வாகும் மக்களவை உறுப்பினர் இந்த கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
வேந்தர் தொகுதிச்சுற்று செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் பாஸ்கரன். ராணுவ தொப்பி அணிந்து கிரிக்கெட் விளையாடிய விவகாரம். ஐசிசிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கடும் எதிர்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உலகின் வயதான பெண்ணாக ஜப்பானை சேர்ந்த கானே தகானா என்பவர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். ஜப்பானின் புகுவோகா பகுதியை சேர்ந்த கானே தகானாவுக்கு தற்போது 116 வயதாகிறது. டோக்கியோ நகரை சேர்ந்த சியோ மியாகோ என்பவர் உலகின் மிக வயதான பெண்ணாக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்திருந்தார். கடந்த ஆண்டு தனது 117வது வயதில் அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து புகுவோகாவை சேர்ந்த கானே தகானா உலகின் மிக வயதான பெண்ணாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ராஞ்சியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்கள் ராணுவ தொப்பி அணிந்து விளையாடியதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தோனியின் சொந்த ஊரான ராஞ்சியில் நேற்று முன்தினம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த 40 பாதுகாப்பு படையினர் குடும்பங்களுக்கு நிதி திரட்டும் வகையிலும் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்திய வீரர்கள் ராணுவ வீரர்கள் அணியும் தொப்பியை அணிந்து விளையாடினர். இந்த செயலுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இந்திய அணி மீது ஐசிசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் விளம்பரங்களில் ராணுவ வீரர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. பயங்கரவாதி மசூத் அசாரை விடுவித்தது யார்? பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கேள்வி. தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. கூட்டணி குறித்து முதல்வர் பழனிசாமி விளக்கம். தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம். 72 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்க இலக்கு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.